ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th கெமிஸ்ட்ரி சாப்டர் 1ஓட லெசன் நடத்துறது ஒன்று தான். இது ஒரு சம்மரி மாதிரி பார்த்துக்கோங்க. சுறா கைட்லேருந்து எடுத்தது. மேட்டர்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. மேட்டர் வந்து எனிதிங் தட் ஹேஸ் அ மாஸ் அண்ட் த ஆக்குபை ஸ்பேஸ். அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து மாஸையும் ஸ்பேஸையும் பண்ணால் அதை மேட்டர்னு சொல்லுவாங்க. எல்லா மேட்டரும் ஆட்டத்தால் மேடப்பாயிருக்கு. மிக்சர்ஸ் வந்து மோர் தென் ஒன் கெமிக்கல் என்டிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வித்தவுட் எனி கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் மூலிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா சிங்கிள் ஆட்டம் இல்லைனா சிம்பிள் ஆட்டம் இல்லைனா சிம்பிள் மாலிகூல்ஸால் மேடப் ஆகிருக்கும். இதை வந்து ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்புறம் காம்பவுண்ட்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எலமெண்ட்னா என்ன? எலமெண்ட் வந்து ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். இந்த எலமெண்ட் வந்து மோனோ அட்டாமிக்காக இருக்கலாம், பாலி அட்டாமிக்காக இருக்கலாம். பாலி அட்டாமிக் எலமெண்ட்ஸை வந்து மாலிகூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட்னா என்னென்னு பாருங்கள். காம்பவுண்ட் வந்து மேடப் ஆஃப் மாலிகூல் விச் கண்டெயின் 2 or more ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ல இருந்து மேடப் ஆகிருக்கும் காம்பவுண்ட்னா. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பாருங்கள். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸில் ஃபேக்டரோட யூனிஃபைடு அட்டாமிக் மாஸை பண்ணோம்னா கிடைக்கும். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் மாலிகுலர் மாஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆட்டத்தை எடுத்துகிட்டு மாலிகுல் போடணும். இங்கே பாருங்க, the relative molecular mass is defined by the ratio of mass of molecule to the unified atomic mass. அந்த mass of moleculeோட unified atomic mass. இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டத்தோட அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணுறது மூலிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மோல் வந்து த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஒரு நிறைய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் கண்டெயின் ஆகிருக்கும். அது வந்து த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் 12 கிராம் ஆஃப் கார்பனில் இருக்க அந்த இதோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவகோட்டா நம்பர் வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டி ப்ரெசன்ட் இன் 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். அதாவது எத்தனை ஒரு என்டிட்டிஸ், எத்தனை ஒரு வகையான ஒரு இது வந்து ஒரு மோலார் சப்ஸ்டன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 6.022 into 10⁻23 அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து அவகோட்டா நம்பர்னு சொல்லுவாங்க. மோலார் மாஸ்னால் என்ன? இந்த மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு மோலார் மாஸ்னால் மாஸ் ஆஃப் 1 மோல். அதாவது ஒரு ஒன் மோலார் சப்ஸ்டன்ஸோட மாஸை தான் மோலார் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து சம் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா கிராம் பை மோல்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மோலார் வால்யூம் அப்படின்னா இந்த வால்யூம் ஆக்குபைட் பை 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் அட் த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது. அது எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு கிவன் டெம்பரேச்சர், அந்த சர்டன் டெம்பரேச்சர் அப்புறம் அந்த ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா அது வந்து மோலார் வால்யூம்னு சொல்லுவாங்க. கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து இந்த மாஸ் ஆஃப் கம்பைன்ஸ் ஆர் டிப்ளேசஸ். அதாவது ஒரு மாஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து அந்த கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த மாஸ் வந்து கம்பைன் ஆகிறதோ இல்லைன்னா டிப்ளேஸ் ஆகும். எப்படி 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லைனா 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் 35.5 கிராம் ஆஃப் குளோரினால் ரிப்ளேஸ் ஆகும்போது இல்லைனா கம்பைன் ஆகும்போது கிடைக்கும். எம்பிரிக்கல் ஃபார்முலா is written as the simplest ratio of the number of different atom present in one molecule of the compound. அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், குளுக்கோஸ் C6H12O6. இது வந்து இந்த 6 காமனாக எடுத்தோம்னா எப்படி எழுதலாம்? CH2Oன்னு எழுதலாமா? அதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது அதோட ஆக்சுவல் நம்பர் ஆஃப் இதை வந்து அப்படியே எழுதுறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஸ்டாட்டிஸ்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா குவான்டிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரியாக்டன் அண்ட் த ப்ராடக்ட் இன் த பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் த மோல்ஸ். அதாவது மோல்ஸால் ஒரு
பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும்போது அந்த ரியாக்டனுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் இருக்க அந்த குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்கிறது. இந்த குவான்டிட்டி ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்புறம் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிரஸ் இன் த மோல்ஸ் ஆர் இன் த டேர்ம் ஆஃப் மாஸ் யூனிட். அதாவது இது வந்து எந்த டேர்ம்ஸில் இதுனா மாஸ் யூனிட் இல்லைன்னா அஸ் வால்யூம் அப்படின்றதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிமிட்டிங் ஏஜென்ட். வென் ரியாக்ஷன் வந்து ஒரு நான் சாட்டிஸ்ஃபேக்டரி குவான்டிட்டிஸால் போகும்போது அந்த ரியாக்டன்ஸை அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, டிட்டர்மைன் பை த ப்ராடக்ட் ஈல்ட் ஆகிறது வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க, அந்த ரியாக்டன்ஸ் வந்து எப்படி அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிறதா அதை வச்சு பண்ணுவாங்க. இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன். இது வந்து இந்த ஃபர்தர் ரியாக்ஷன் வந்து டேக்கிங் பிளேஸ்லேருந்து எடுக்கும். அதை வந்து லிமிட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் நம்பர்னா த இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் த ஆட்டம். அதாவது ஒரு இமேஜினரி சார்ஜ் அந்த லெஃப்ட் ஆன ஆட்டமில் இருக்கும். வென் ஆல் அதர் மாலிகுல்ஸ் ஹாவ் ரிமூவ் இன் their usual oxidation state that are assigned according to the set of rules. இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன், அதில் உங்களுக்கு நல்லா புரியும். கம்பனேஷன் ரியாக்ஷன்னா ரெடக்ஸ் ரியாக்ஷனில் டூ சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் காம்பவுண்டை ஏற்படுத்துச்சுன்னா அது கம்பனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டீகம்போஷன் ரியாக்ஷன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து 2 or more காம்போனன்ட்ஸாக பிரேக் ஆச்சுன்னா அதை வந்து டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதாவது இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஒரு அயன் இல்லைன்னா ஒரு ஆட்டம் ஆஃப் காம்பவுண்ட் வந்து இன்னொரு அயன் இல்லை ஆட்டம் ஆஃப் காம்பவுண்டால் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொப்போர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அந்த ரெண்டு ஸ்டேஜஸ்மே அந்த இதில் போகும். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஒன்று அப்புறம் அந்த சேம் எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். இதை வந்து டிஸ்அப்ராப்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன்க்ரீஸ் இன் த ஆக்சிடேஷன் நம்பர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடக்ஷன் லைக் கிளாசிக்கல் கான்செப்ட் வந்து இதுக்கு ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். எலக்ட்ரானிக் கான்செப்டில் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், டிக்ரீஸ் இன் த ஆக்சிடேஷன் நம்பர். ரெடக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் அப்புறம் அந்த ரெடக்ஷன் வந்து அந்த 2 ஹால்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனில் இருக்கும். அது வந்து ரெடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இன்னொரு வந்து ரெடியூஸ் ஆகும். அதை வந்து ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இதே தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனோட இந்த இம்பார்ட்டன்ட் மஸ்ட் டெஃபனிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.